ஓம் சக்தி. ஜெய் கணேஷா, ஜெய் வராகி. அனைவருக்கும் பக்தி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு திருச்சி மாநகரிலே காவிரி கரையில் எழுந்துள்ள திருத்தலங்களிலே மிக சிறப்பு ஸ்தலமாக சொல்லப்படுகின்ற திருத்தலத்தில் தான் இருக்கின்றோம். பஞ்சபூதங்களிலே அப்புஸ்தலம் என்று சொல்லப்படுகின்ற நீர் ஸ்தலமாக சொல்லப்படுகின்ற திருவானைக்கால் என்ற கோயிலில் இருக்கின்றோம். இங்கே அகிலாண்டேஸ்வரி உடனுரை திரு ஜம்புகேஸ்வரர் திருவாலயமாக இந்த திரு ஆலயம் சொல்லப்படுகின்றது. இந்த அகிலாண்டேஸ்வரி திருக்கோயில் என்பது மிகப்பெரிய பாடல் பெற்ற திருத்தலம். அப்பர், சம்பந்தர், சுந்தரமூர்த்தி, தாயுமானவர், காடவர்கோன், ஐயரடிகள் என்ற பலர் பாடல் பெற்று இந்த ஸ்தலமாக சொல்லப்படுகின்றது. அதே போல கோச்சங்கநாத் சோழன் அவர்களால் இந்த கோயிலும் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. இந்த திருவானைக்காக்கும் இந்த யானைக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு உண்டு. ஏனென்று சொன்னால், இந்த யானை பாருங்க, எவ்வளவு அழகுமுக வாகனன், கஜமுக வாகனன் இங்கே வருகிறார்கள். ஒவ்வொரு பிறவிக்கேற்ற ஒரு சிறப்பானது இந்த யானைக்கு சொல்லப்படுகின்றன. எவ்வளோ அழகாக ராஜ கம்பீரத்தோடு யானையானது உலா வருகிறார் பாருங்க. எவ்வளோ அழகாக யானை கஜமுக வாகனன் நடந்து வருகின்றார். இந்த ஸ்தலத்துக்கும் இந்த யானைக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு. என்னவென்று சொன்னால், இங்கே இந்த முற்பிறவியிலே சிவகணங்கள் என்ன செய்கின்றன, சில சாபத்தின் காரணமாக பூமியில் பிறக்கின்றது. அப்படி பூமியில் பிறக்கின்ற நேரத்திலே ஒருவர் யானையாகவும் மற்றொருவர் சிலந்தியாகவும் பிறக்கிறார். அந்த நேரத்தில் இங்கே இருக்கின்ற சிவலிங்கத்தின் மீது சிலந்தியானது கூடு கட்டும். சிவபிரான் மீது வெயில் படக்கூடாது என்று சிலந்தியானது கூடு கட்டும். ஆனால் இங்கே யானை உருவத்தில் இருக்கின்ற சிவபோதம் என்ன பண்ணும், காவிரி கரையிலிருந்து நீரை கொண்டு சிவன் மேலே நீர் தெளித்து பூஜை செய்து அந்த சிலந்தியோட கூட்டை அழித்து விட்டு செல்லும். இதே போல சிலந்திக்கும் யானைக்கும் கூடு கட்டுவது, அந்த தும்பிக்கையில் உள்ள நீரால் இதை அழிப்பது, இது மாதிரி மாற்றி மாற்றி நடந்து கொண்டு ஒரு காலகட்டத்தில் சிலந்தியானது என்ன செய்கின்றது, யானையினுடைய காதில் புகுந்து விடுகின்றது. அந்த நேரத்திலே யானையும் இறந்து விடுகின்றது, சிலந்தியும் இறந்து விடுகின்றது. அதற்கப்புறமாக யானை என்பவர் தான் சிவகணங்களாக மாறிவிடுகின்றார். அதே போல சிலந்தி என்கின்ற அந்த அமைப்பு தான் பின்காலகட்டத்தில் அவர்தான் கோச்சங்கட் சோழனாக இங்கே பிறக்கின்றார். இவருடைய காலகட்டத்தில் தான் இந்த கோயிலானது கட்டப்படுகின்றது. மடகோபுரம் என்று சொல்லப்படுவது என்ன என்று சொன்னால், யானை உள்ளே புக முடியாதபடி, அதாவது சிவலிங்கத்தினுடைய கருவறையில் இங்கே உலா வருகின்றது. இது 18 ஏக்கர் நிலம். சிவலிங்கத்தினுடைய கருவறையிலே மூலஸ்தானத்தில் எங்கேயுமே யானை புகாதபடி கோபுரம் கட்டுவது தான் அந்த அமைப்பை. முற்பிறவியிலே கோச்சங்கட் சோழனுடைய அந்த ஒரு எண்ணத்தின் காரணமாக அவர் சிலந்தியாய் பிறந்து தன்னை யானை சிவலிங்க பூஜை போடாமல் தடுத்ததன் காரணமாக மறுபிறவியிலே அதே ஒரு முற்பிறவி உந்துதலுடன் கருவறையிலே யானையே உள்ளே புகாதபடி தான் அவர் கோயில் கட்டியதாக சொல்லப்படுகின்றன. மடக்கோபுரம் கட்டிய கோயில், அதாவது யானையை கருவறையில் புகாதபடி கட்டிய கோயில்களில் இந்த 60க்கு மேற்பட்ட கோயில்கள் அவர் கட்டியிருக்கிறார். அதில் மிக முதலாவதாக சொல்லப்படுவது தான் இந்த திருவானைக்கால் கோயில். அதற்கடுத்தது இந்த திருவானைக்காலோட மிக சிறப்பு என்ன சொன்னால், இங்கே இருக்கின்ற சிவலிங்கம் அம்பிகை ஆகிய பார்வதி அம்மி ஆகிய இருக்கின்ற அந்த அகிலாண்டேஸ்வரியே தானே காவிரி கரையில் சிவலிங்கம் பிடித்து சிவபெருமானை வழிபட்ட லிங்கமாகும். உமா மகேஸ்வரனை சிவலிங்க கோலத்திலே தானே உருவாக்கிய இந்த அமைப்பு தான் இந்த சிவலிங்கம். அதுதான் இந்த கோயிலுடைய அடுத்ததாக சொல்லப்படுகின்ற மிகப்பெரிய சிறப்பு. இதற்கு அடுத்த சிறப்பு என்று சொன்னால், அகிலாண்டேஸ்வரி கோயில் அப்படின்னும் போதே கன்னியாகுமரி அம்மன் சொன்னாலே அந்த மூக்குத்தி ஜொலிக்கும் இல்லையா, அதே மாதிரி மீனாட்சி அம்மனுக்கும் அதே போல தான். இதே மாதிரி இங்கே திருவானை கோயிலில் சிறப்பு என்ன அப்படின்றா, அகிலாண்டேஸ்வரி கோயிலுடைய அம்பிகையுடைய அந்த அம்சத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காது குழைகள். இந்த காது குழைகளில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ சக்கரம் இருக்கும். இந்த 2 ஸ்ரீ சக்கரம் என்ன என்று சொன்னால், அம்பிகை உக்கிரமாக இருப்பதன் காரணமாக ஆதிசங்கரர் என்ன செய்கிறார், தாடகம் இந்த 2 காதலியும் 2 காதலிகளில் ஸ்ரீ சக்கரத்தை பதித்து
அது ஸ்ரீசக்கர மூல மந்திரத்தை உருவேற்றி அம்பிகையுடைய காதுகளிலே தாடகமாக அணிவித்திருக்கிறார். இதன் காரணமாக தான் அம்பிகை உக்கிரம் தணியப்பட்டது. ஆதிசங்கரால் வந்து ஸ்ரீசக்கரத்திலே காதாணியாக அமைக்கப்பட்ட ஒரு அழகிய அமைப்பு தான் இந்த திருவானைக்கால் அகிலாண்டேஸ்வரி அம்பிகையுடைய ஆலயம். இன்றைக்கு நவராத்திரியினுடைய ஆரம்பம் 2023 புரட்டாசி நவராத்திரியில் இருக்கும். இந்த நவராத்திரியிலேயே ஸ்ரீசக்கரத்தில் கொலுவீற்றிருக்கவர் தான் லலிதா பரமேஸ்வரி அம்பிகை, அபயாம்பிகை. அப்பேற்பட்ட அபயாம்பிகையுடைய நாட்களிலே, அந்த நவராத்திரியினுடைய அந்த அம்பாளுடைய ஸ்வரூபமான நாட்களிலே அகிலாண்டேஸ்வரியை ஸ்ரீசக்கரமாக காதணி குழைகள் அணிந்திருக்கின்ற நாட்களிலே நாம் இங்கே இருந்து அதை அம்பாளை பற்றி பேசுகின்ற பாக்கியம் இந்த திருத்தலத்தில் வந்து அமைந்திருக்க பாக்கியம் ரொம்ப கொடுப்பேன். ஏன்னா ஸ்ரீசக்கரம் தான் எல்லாம். இங்கே பார்த்தீங்கன்னா என் உடம்புலையும் வந்து எப்போதும் இந்த ஸ்ரீசக்கரம் இருக்கும். இந்த ஸ்ரீசக்கரம் தான் பல்வேறு அந்த கோணங்கள் அத்தனையுமே இந்த உலகத்தில் இருக்கின்ற பல பிரபஞ்ச ஆகர்ஷண சக்திகளை ஈர்க்கின்ற தன்மையுடையதாக சொல்லப்படுகின்றது. அடுத்ததாக இந்த அகிலாண்டேஸ்வரி இந்த ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தில் 24 மணி நேரம் என்னன்னா சிவனுடைய மேலிலே நீரானது, சிவனுடைய கருவளையிலே மெலிதான நீர் ஊற்றானது வந்து கொண்டே இருக்கும். இது அடுத்ததாக சிறப்பு. சோழன் மட்டுமல்ல, பாண்டியர்கள், நாயக்கமார்கள், விஜயநகர பேரரசு போன்ற பல்வேறு சாளுக்கிய மன்னர்கள் எல்லாராலையுமே இந்த கோயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விஸ்தரிக்கப்பட்டு இந்த கோயிலானது கட்டமைக்கப்படுகின்றது. கிட்டத்தட்ட 4-5 பிராகாரம் கொண்ட கோயிலாக இந்த கோயில் இருக்க மிகப்பெரிய கோயில். இதை சுற்றி பார்க்கணுன்னா ஸ்ரீரங்கம் மாதிரி இந்த கோயிலையும் சுற்றி பார்க்கணுன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகும். அத்தனையும் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். குடவரை கோயிலில் எப்படி கட்டியிருக்காங்களோ அதே போல் அமைப்பில் இந்த கோயிலில் வந்து அழகான சிறப்பு பொருந்தியதாக கட்டப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்ததாக இங்கே என்னன்னா இந்திர தீர்த்தம், காவிரி தீர்த்தம், சரஸ்வதி தீர்த்தம் போன்ற சிறந்த தீர்த்தங்களும் இந்த கோயிலில் இருக்கின்றது. உமையம்மை அகிலாண்டேஸ்வரியை தானே சிவலிங்கத்தை செய்து வழிபட்ட ஸ்தலம் என்று சொன்னால் எவ்வளோ ஆகர்ஷணம் பாருங்கள், எவ்வளோ அதிஜ சக்தி பாருங்கள். அதே போல் இந்த அகிலாண்டேஸ்வரி பீடமே, ஏன்னா ஸ்ரீசக்கரத்தோடு இருக்காங்க இல்லையா, ஆதிசங்கர் வந்து புனரமைக்கப்பட்ட போது ஸ்ரீ வராகியோட பீடம் இங்கே வராகியம்மாவே அகிலாண்டேஸ்வரியாக இருப்பதாகவும் ஒரு ஐதீகம் சொல்லப்படுகின்றது. இத்தகைய அற்புத திருத்தலத்திலே நாம் இன்றைக்கு இருக்கின்றோம். புரட்டாசி மாதத்திலே, அதுவும் திங்கட்கிழமை. திங்கள் என்று சொன்னாலே சந்திரனுக்கு அதிதேவதை யார் என்று சொன்னால் பார்வதி. அந்த பார்வதிக்குரிய அந்த அம்பிகையான அகிலாண்டேஸ்வரியுடைய அம்சத்தில் இருக்கின்ற இந்த திருக்கோயிலிலே இன்றைக்கு புரட்டாசி மாதம் 2023 முதல் நாள் நவராத்திரி அதுமாக இந்த கோயிலுக்கு வருகின்ற பிராப்தம் கிடைத்தது. இந்த கோயிலிலிருந்து அம்பிகையின் பாதத்தை பற்றியும் அம்பிகையின் அருளை பேசுவதற்கான பாக்கியத்தை கிடைத்தமைக்கு இந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை காணிக்கையாகிறேன். அம்பிகையே பாதமே சரணம் சரணம். சிவசக்தியா யுக்தோ எதிபவதி சக்த பிரபவித்தும் நச்சே தேவம் தேவோ நகல குச்சல ஸ்பந்தித்துமபி அதஸ்வா மாரியாத்யாம் அரிகர விரிஞ்சாதி பிரபி பிரணத்தும் சோதும் வா கதமகிருத புண்ணியக பிரபவதி என்றுதான் ஆதிசங்கர் இந்த சௌந்தரகிரிய பாடலை சிவசக்தி சொரூபினியா இருக்கின்ற அம்பிகைக்கு பாடிய பாடல். அத்தகைய முதல் பாடல் அது. இந்த சௌந்தரகிரியையும் லலிதா சகஸ்நாமத்தையும் அம்பிகையுடைய மகிஷாசுர மர்தினியும் லலிதா திரிசதி போன்ற அம்பிகையுடைய அத்தனை பாடல்களும் நவராத்திரி பாடலில் ரொம்ப சிறப்பு. துர்கா அஷ்டோத்திரம், இது போல் அதே மாதிரி மகாலட்சுமி அஷ்டகம், மகாலட்சுமி அஷ்டோத்திரம், சரஸ்வதி சோஸ்திரம், அம்பிகை காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசிரை விசாலாட்சி, என்னென்ன அம்பிகை ஸ்லோகங்களை எல்லாம் நம்மளால் இந்த நவராத்திரியை சொல்ல முடியுமோ அந்தந்த காலகட்டத்திலே இந்த அம்பிகையினுடைய ஸ்லோகத்தை சொல்வது ரொம்ப உச்சிதமாக சொல்லப்படுகின்றது. ஸ்ரீசக்கர ராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகை, அந்த லலிதாம்பிகையும் என்னை அழைப்பு விடுத்திருக்காங்க. அடுத்தது லலிதாம்பிகை கோயிலுக்கும் நாம் பயணம் செய்வோம். இன்றைக்கு காவிரி கரையின் வடகரையில் அமைந்திருக்கின்ற பெரிய திருத்தலத்திலே இங்கே வந்து அம்பிகையை காணுகின்ற அகிலாண்டேஸ்வரி, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி, அந்த அம்மாவாலே சுயம்புவாக பிடிக்கப்பட்டு சிவலிங்கமாக செய்யப்பட்ட அந்த சிவலிங்க பூஜைக்குரிய திருத்தலத்திலே நாம் இன்று இங்கே வந்து இருந்து இந்த திருக்கோயிலை பற்றியும் அம்பிகையை பார்க்கும் பாக்கியத்தையும் நம்ம பெறுவதற்காக ரொம்ப மகிழ்ச்சி. நவராத்திரி நன்னாளே அனைவரும் அனைத்து சுபங்களும்
அனைத்து மகிழ்ச்சியும், அனைத்து விதமான லக்ஷ்மி கடாட்சத்தையும், செல்வ கடாட்சியும், கல்வி கடாட்சத்தையும், சக்தி கடாட்சத்தையும், தொழில் கடாட்சத்தையும், எல்லா விதமான கடாட்சத்தையும், ஆயுள் ஆரோக்கியம் தனம் தானியம் எல்லா பலம் தேகி என்று அம்பிகை எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு எல்லாம் அல்ல சக்தியாகி இருக்கின்ற ஸ்ரீ சக்கர நாயகியை வணங்கி தொழுது அடுத்த ஒரு பக்தியில் உங்களுடன் இணைய காத்து கொண்டிருக்கின்றேன். ஓம் சக்தி ஜெய்வராகி. இது போன்ற அழகிய திருத்தலங்களும் அதற்குரிய அரிய கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டே வருகின்றேன். இது போன்ற ஆன்மீக கருத்துக்களை நீங்கள் கேட்க விரும்பினால் ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல் அஸ்ட்ரோ விமன் தேர்ட் என்ற அஸ்ட்ராலஜி சேனலும் உங்களுக்காக காத்திருக்கின்றது. மேலும் இந்த தகவல்கள் மிக சிறந்ததாக அமைய பெற்றிருக்கும் காலகட்டத்திலே ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி இந்த சேனலை நீங்கள் பலருக்கும் நவராத்திரி நன்னாளில் ஷேர் செய்யுங்கள். ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஜம்புகேஸ்வருடைய அருளோடு நாம் மீண்டும் இணைவோம். ஓம் சக்தி. ஓம் நமசிவாய வாழ்க. நாதன் தாழ் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் சக்தி. ஆதி பராசக்தி. நம்பினார் கெடுவதில்லை நான்கு முறை தீர்ப்பு. அம்பிகை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம். மீண்டும் அம்பிகை ஸ்தலத்தோடு நம்ம பயணிப்போம். ஓம் சக்தி. ஜெய் கணேஷா. ஜெய் வராகி.